محمدلا بحمد الله ومبسملا بسم الله ومصليا على خير خلقه سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லநாயன் அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்த என் உயிரை விட நான் நேசிக்குகின்ற விரும்புகின்ற எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை நல்லடியார்களே, கனவான்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது. இந்த குறுகிய வாழ்க்கை திட்டத்தில் வாழ வந்திருக்கும் நாம், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியாக ஏவினானோ அந்த விடயங்களை அவசரமாக எடுத்து நடக்கும்படியாகவும், எந்த விடயங்களை தவிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தடை விதித்தானோ அந்த தடைகளை தவிந்து கொள்ளுமாறும் தனக்கும் தாங்களுக்கும் வசியத்தின் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஜும்மா கேட்பதற்காண்டி வந்திருக்கும் சகோதரர்கள் முன்னால் இடைவெளிகள் இருக்கும் போது தூண்களிலேயும் சுவர் ஓரங்களிலேயும் சாய்ந்து கொண்டு இடைவெளிகளை விட்டு அமர்ந்து கொள்வது நபியுடைய சுன்னாக்கு மாற்றமாக இருக்கிறது. எனவே சற்று அசைந்து முன்னால் இருக்கும் இடைவெளியை நிரப்புங்கள் சகோதரர்களே. நீங்கள் அசைவது என் வார்த்தையை கேட்டல்ல, நபி அவர்கள் சொன்னார்களே என்பதற்காக வேண்டி அசையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தை நெருக்கமாக்கி தருவான். சகோதரர்களே, இன்றைய தலையங்கம் இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் என்பதுதான் இன்றைய தலையங்கமாகும். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நான் சொல்லுகின்ற இந்த குதுபாவை உளம் திறந்து மனம் திறந்து கவனமாக கேட்டால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான். மேலான பெரியோர்களே, இந்த உலகத்திலே பல மார்க்கங்கள் வந்து முடிவடைந்து விட்டது, இன்னும் வர இருக்கின்றது. எத்தனையோ மார்க்கங்கள் வந்து விட்டது. சகோதரர்களே, எத்தனை மார்க்கங்கள் வந்தாலும் அல்லாஹ் ஆணித்தரமாக தெளிவாக சொல்லுகிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நம்மளை படைத்த அந்த அல்லாஹ், அந்த ரப்பு
அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் திட்டத் தெளிவாக சொல்லுகிறான். குர்ஆன் ஹதீஸ் என்பது நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட போதனைகளும் புத்திமதிகளையும் அறிவுறுத்தல்களும் விஞ்ஞான விடயங்களும் உலகத்திலே நடக்க போகின்ற நடக்க இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எத்தி வைத்தான். சகோதரர்களே, பெரியவர்களே, எங்கள் நபி அவர்கள் இந்த சொன்ன போதனைகள், பயான்கள், நசியத்துகள், வசியத்துகள் நம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமே தெரியுமாக இருக்கிறது. இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நபி சொன்ன போதனைகள், நபியிற வாழ்க்கை வழிமுறைகள், நபி அவர்கள் வாழ்ந்து காட்டின முறைகள் இன்னும் அவர்களுடைய வீட்டுக்கு சேராதன் காரணமாக அவர்கள் இந்த இஸ்லாத்தையும் நமது நபியையும் பற்றி அவர்கள் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, ஒரு கவலையான விடயம் என்னவென்றால், எந்த நபி எங்களை பார்த்து அரபா மைதானத்திலே சொன்னார்களோ, பல்லிகு அன்னி வலோ ஆயா, ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் என்னை பற்றி உலக மக்களுக்கு எத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த புத்திமதியை, இந்த ஹதீஸை, இந்த ஏவலை நாங்கள் எல்லோரும் மறந்து விட்டோம். சகோதரர்களே, நாம் மாற்று மத சகோதரர்களுக்கு எங்களுடைய நபி காட்டின போதனைகள், நபி வாழ்ந்து காட்டின முறை இதுதான் என்று அவர்களுக்கு எத்தி வைத்திருந்தால், தெரியப்படுத்தியிருந்தால், இன்று அவர்களும் இவ்வளவு ஒரு அழகான, இனிமையான, சாந்தமான மார்க்கம் என்பதனை உணர்ந்திருப்பார்கள். நாம் நமக்கு கிடைத்த நவீன விடயங்களை, அவனுடைய குறையையும் இவனுடைய குறையையும் பற்றி பேசுவதற்கே பாவித்து விட்டோம். புனித நபியுடைய பண்புகள், நபியுடைய பணிவுகள், நபியுடைய உண்மையான இயற்கை தன்மைகள் எல்லாம் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் சொல்ல நாங்கள் தவறிவிட்டோம். மாற்றமாக ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதனால் அவர்களிடத்திலே இந்த போதனைகளும் இந்த நசீகத்துகளும் சேராததன் காரணமாக அவர்கள் இந்த இஸ்லாத்தை பொலையாக புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் தவறுதலாக விளங்கியிருக்கிறார்கள். இதனை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நமது முஸ்லிம்களும் கூட நமது மார்க்கத்தை இன்னும் விளங்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எங்கள் நபியுடைய உண்மையான பண்பு, உண்மையான பணிவு, மாற்று மத சகோதரர்கள் நடந்து கொண்ட முறை எவ்வளவு ஆழமான விடயம் என்பதனை நாமளே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏனென்றால் 1400 வருஷத்துக்கு முன்னால் அல் அமீன் நமது நபியை பார்த்து, நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரன் முஹம்மத் முஸ்தபா என்று சொன்னதெல்லாம் முஸ்லிம்கள் அல்ல சகோதரர்களே. எந்த நபியை எதிர்த்தார்களோ, எந்த நபியை துன்புறுத்தினார்களோ, அந்த மக்களுடைய வாயால் வந்த வார்த்தைகள் தான், ஏ முஹம்மதே, நீ ஒரு அமீன், நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்று அவர்கள் நபியை பற்றி உறுதிப்படுத்தி சொன்ன விடயங்கள். அவர்களெல்லாம் மாற்று மத சகோதரர்கள் தான்.
ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரனாக வாழ்ந்து காட்டினவர் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியவர்களே, எவ்வளவு அழகான முறையை நமக்கு வாழ்ந்து காட்டிக்கிறார்கள் என்று சொன்னால், மாற்று மத சகோதரர்களுடன் எவ்வளவு பண்பாக பழகியிருக்கின்றார்கள் என்றால், நபியுடைய ஓரிரு போதனைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன். ஒவ்வொரு முஸ்லிம்களும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும், இதை எத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்திலே 1400 வருஷத்துக்கு முன்னால் சாத் இப்னு சோனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தார். மாற்று மதத்திலே அவர் பேர் போன ஒரு மனிதர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மத சகோதரர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், கடன் உதவி எடுப்பார்கள், நம்பிக்கை நேர்மையாகவும் நடந்தும் காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாள் முஸ்லிம்களுக்கு தேவை வந்த நேரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபாதிரியிடம் பெரிய சம்பவம் சுருக்கி சொல்லுகிறேன், ஒரு 80 மிஸ்கால் தங்க நாணயங்களை அடகு வைத்து, ஒரு பொருளை அடகு வைத்து கடனாக பெறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தினான் திகதி உங்களுக்கு நான் அதனை தருகின்றேன் என்று வாய்மொழி கூறியிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் காலம் கடந்து போகின்றது. சகோதரர்களே, ஓரிரு நாளுக்கு முன்னால் அந்த கடன் கொடுத்த மனிதர் நபி அவர்கள் முக்கியமான ஒரு சபையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏ முஹம்மதே என்று ஒரு சத்தம். எல்லா சஹாபாக்களும் அதிர்ந்து போனார்கள். நபியின் பேரை இவ்வளவு சத்தமாக கூப்பிடுகின்ற அந்த மனிதர் யார் என்று உமர் அலி போன்றவர்கள் எல்லாம் வியப்படைந்து ஆதங்கத்துடன் திரும்பி பார்த்தார்கள். அந்த கடன் கொடுத்த மனிதர் வந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் இப்படித்தான் முஹம்மதே, கடன் வாங்கினால் உரிய நேரத்துக்கு கொடுக்க தெரியாத ஒரு ஏமாத்துக்காரர் நீங்கள் என்று ஒப்பந்தத்துக்கு முன்னாலே வந்து நபி அவர்களை திட்டுகின்றார். ஆத்திரமடைந்து உமர்கள் தங்க பொங்கி ஒளிம்பினார்கள். ஏனென்றால் நபியை உயிரை விட நேசித்த மனிதர்கள் அவர்கள் எல்லாம். பொங்கி ஒளிம்பி, யார சூழல்லா, இவர் தவறாக பேசுகின்றார், உங்களை நான் அவர் கழுத்தை சீவிடுவேன் என்று ஆத்திரமடைந்தார்கள். நபி அவர்கள், உமரே பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள், அவருக்கு நாம் வாங்கின கடன் நாம் கொடுக்கத்தான் வேணும். அவரை அணுகி சொல்லுகிறார்கள், கடன் வாங்கினது உண்மை, நேரம் இருக்கிறது, நாட்கள் மீதமாக இருக்கிறது, இருந்தும் நீங்கள் அழகான முறையில் கேட்டால் நாங்கள் தந்திருப்போம். உடனே சொல்லுகிறார்கள், பைத்துல் மாலிலிருந்து 80 மிஸ்கால் காசை எடுத்து கொடுங்கள், தங்க நாணயத்தை. அவர்கள் அங்கே எடுத்துக்கொண்டு கொடுக்கும் போது நபி அவர்கள் மீண்டும் ஒரு சத்தம், இதுதான் நபி. நாங்கள் ஏன் உசிரை விட நேசிக்கிறோம் என்றால் இப்படி பண்புள்ள ஒரு மனிதர். என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமரே, நீங்கள் 20 மிஸ்கால் இன்னும் அதிகமாக்கி கொடுங்கள். ஏன் யா ரசூலல்லாஹ், அவர்களிடம் 80 மிஸ்கால் தானே வாங்கினோம். நீங்கள் அதட்டினீர்கள், சபையிலே அவரை அதட்டினீர்கள். அவர் தவறாக நடந்தாலும் நீங்கள் அதட்டும் போது அவர் உள்ளத்திலே பயம் ஒன்று வந்திருக்கும். ஒரு மனிதனை நீங்கள், அவர் மாற்று மத சகோதரத்தின் பெரிய படிப்பாளி, அறிவாளி, அவரை அதட்டினதுக்காக 20 மிஸ்கால் தங்க நாணயத்தை அதிகமாக ஆக்கி அவர் மனதை குளிர வைத்து இந்த கடனை கொடுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவம் எல்லாம் அந்த மக்களுக்கு எத்தி வைக்க தவறிவிட்டோம்.
இதை தெரியப்படுத்த நாங்கள் மறந்து விட்டோம். விட்டு விட்டதனால் நபி அவர்கள் மோசமானவர், பொல்லாதவர் என்று விளங்கியிருக்கிறார்கள் சகோதரர்களே. காரணம் நாங்கள் தான். நாங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் சேர்த்திருக்க வேண்டும். எங்கள் நபி சாதாரண ஒரு மனிதராக வாழவில்லை என்பதனை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இது மாத்திரமா சகோதரர்களே? ஒரு நாள் எவ்வளவு பண்பாக நமக்கு வழிகாட்டினார்கள். பள்ளிக்குள் ஒரு மாற்று மத சகோதரர் சிறுநீர் கழிக்கிறார். நமது பள்ளிக்குள் ஒருவர் சிறுநீர் கழித்தால், அதுவும் வேறொரு சகோதரர் வந்து கழித்தால் எப்படி துடிப்போம்? நபி அவர்கள் தாவூஹு சஹாபாக்களே, அவர் சிறுநீர் கழித்து முடியும் வரைக்கும் அவரை விட்டு விடுங்கள், இடையில் அவரை தடுக்க வேண்டாம். அவர் அறியாமல் செய்கிறார், தெரியாமல் செய்கிறார், தண்ணீரை அதிகமாக ஊற்றி அதை சுத்தம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இது ஒரு புனிதமான இடம், இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்று பிறகு புத்திமதிகளை சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதர் சகோதரர்களே! மற்றவர்களை போன்று சகோதரர்களை தலைவராக வாழ்ந்தவர்கள், ஜனாதிபதியாக வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பண்பாக நடந்திருக்கிறார்கள். இதை தெரியப்படுத்துவது யாருடைய பொறுப்பு? இப்படிப்பட்ட நபி என்பதனை உணர வைப்பது யாருடைய பொறுப்பு? சும்மா வாட்ஸ்அப்பிலும் ட்விட்டரிலும் தேவையில்லாத விடயங்களையும் அவனுடைய குறையையும் இவனுடைய குறையையும் கூறி திரிபவர்கள் எல்லாம் இதை கூற மறந்து விட்டார்களே சகோதரர்களே. உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எங்கள் நபி அவர்கள் எப்படி பணிவுடன் மாற்று மத மக்களுடன் நடந்தார்கள் என்பதை. ஒரு மூதாட்டி தாய் சுமக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு யாரை ஒருவரை திட்டிக் கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் பார்த்தார்கள், சுமக்க முடியாத சுமை தாயே, அந்த சுமையை என் தோளில் சுமந்து வருகிறேன், தாருங்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் தூக்கி கொடுத்தார்கள். நபி அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். நபி என்பவர் யார்? ஒரு ஜனாதிபதி, உலகத்தை ஆட்சி செஞ்ச மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர். நான் ரோட்டில் இன்னாருடைய ஒரு மூதாட்டியுடைய சுமையை சுமப்பதா என்ற பெருமை நபியவரிடத்தில் இருந்ததே கிடையாது. அந்த தாய் எங்க போகின்றார்கள் என்று நபி அவர்கள் சம்பாஷணை கொண்டு போகிறது. யாரை ஒரு முகம்மது ஒருவன் வந்திருக்கிறானாம், எங்கள் கடவுள் எல்லாம் ஏசுகிறாராம் என்று நபியை பற்றி இகழ்ந்து பேசிக் கொள்கிறாள் அந்த மூதாட்டி. நபி அவர்கள் சிரித்த முகத்துடன் அந்த பொருளை சுமந்து கொண்டு போனார்கள். உரிய இடம் வந்தவுடன் அந்த தாய் கேட்குகின்றாள், நீ யாரு மகனே என்று கேட்குகின்றாள். இதுவரைக்கும் திட்டி தீர்த்தீங்களே, அவமானமாக கேவலமாக பேசினீங்களே, அந்த முஹம்மது நான் தான் என்று சொன்னார்கள். சகோதரர்கள், எவ்வளவு பணிவு தேவை, எவ்வளவு இறக்க சிந்தனை இருக்க வேண்டும். நாம் கூட இவ்வாறு செய்வோமா? இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு சேர்க்க தவறிவிட்டோம் சகோதரர்களே. அதனாலதான் இந்த இஸ்லாத்தையும் கொலை செய்யும் மார்க்கம் என்று அவர்கள் இதனை புரியாமல் பேசுகின்றார்கள், திட்டி தீர்க்கிறார்கள். சகோதரர்களே, நமது தவறு, நாம் எத்தி வைக்கவில்லை. ஒரு நாள் நபி அவர்கள் பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாதையிலே இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு மாற்று மத சகோதரருடைய சவம், ஜனாசா, மரணம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் இருந்தவர்கள் ஒழும்பி மரியாதை செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர் முஸ்லிம் இல்லை, நீங்கள் ஏன் உடம்புகின்றீர்கள்? யார சூழல்லாம் ஒரு மாற்று மத சகோதரிய மையத்தை கண்டால், சவத்தை கண்டால் ஒழுங்குவது ஏன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அழகான பதில்! அதுவும் ஒரு ஆத்மா இல்லையா? அதுவும் ஒரு மனுஷன் இல்லையா? சகோதரர்களை எப்படி பண்பை காட்டினார்கள்! இஸ்லாம்
இஸ்லாமியர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், இஸ்லாமியர்களை தான் மதிக்க வேண்டும் என்று எங்கேயும் நபி சொல்லவில்லையே. மாற்று மதவருடைய மரணமாக இருந்தாலும் அதுவும் ஒரு மனிதனுடைய ஜனாசா, ஒழும்பி மரியாதை செய்யுங்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சகோதரர்களே, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், என் இரண்டு பக்கமும் அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், நான் ஒரு ஆளுக்குத்தான் ஹதியா கொடுக்க முடியும், யாருக்கு முதல் கொடுக்க என்று கேட்டார்கள். ஏண்டா பக்கத்தில் அந்நியவர்கள், முஸ்லிம்கள் சற்று தாமதம் தள்ளி இருக்கிறார்கள், நெருக்கமாக இருக்கிறார்கள் மாற்று மத சகோதரர்கள். நான் கொடுக்கின்ற அந்த ஹதியா பொருள் அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள், நான் கொடுக்கின்ற அந்த பொருள் யாருக்கு கொடுக்க? நம்முடைய இனத்துக்கா? மாற்று மத சகோதரன் இருக்கிறார்கள். எப்படி புத்திமதி சொன்னார்கள்? மற்ற சகோதரர்களை மதிக்கக்கூட, முதல் நம்மளால் என்று சொல்லவில்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை, படிப்பை, வழிமுறையை சொல்லித்தரல நபி அவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார வீடு அருகாமையில் இருக்கிறதோ அவரை முற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அது முஸ்லிமாக தூரத்தில் இருந்தால், அந்நியவர்களை கிட்ட இருந்தால் மாற்று மத சகோதரர்களை முற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு பண்பை படித்துக் கொடுத்தார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை மக்களுக்கு எத்தி வைக்க தவறிவிட்டோம். அதுதான் கவலை சகோதரர்களே. நல்லாக, பண்பாக, பணிவாக, ஒத்துமையாக நடக்கின்ற நாங்கள் பெரும் இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், உதாரணத்துக்கு மாற்று மத சகோதரர்கள் சிறிய இனமாக இருந்தாலும், அவர்கள் எங்களோட பண்பாக, பணிவாக நடக்கும் போது நாங்கள் பெருமினம் என்று சொல்லி நீங்கள் அவர்களுடைய சொத்தை சூறையாடினால், நீங்கள் அவங்களுடைய மதஸ்தலங்களை உடைத்தால், அவர்களுக்கு அநீதி செய்தால், நான் மறுமையில் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பேன். சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மாற்று மத சகோதரர்கள் என்று சொல்லி நீங்கள் பெரும் இனம் என்று நினைத்து அவர்களுடைய சொத்துக்களுக்கும், பெண்களுக்கும், மதஸ்தலங்களுக்கும் ஏதாவது அநீதி நடக்குமாக இருந்தால் அதுக்கு எதிராக நான் முன்னுக்கு வந்து நிற்பேன். பெரிய இனமோ சிறிய இனமோ மாற்று மத சகோதரர்களுக்கு அநீதி செய்து விட்டு விடாதீர்கள் என்ற அழகான புத்திமதியை நமக்கு சொல்லி தந்த எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சகோதரர்களே. சொல்லுவார்கள் நபி அவர்கள், யுத்த களத்திலே அவருடைய தலை பறக்க வேண்டும் அல்லது எங்கள் தலை பறக்க வேண்டும். யுத்த டைம், போர் போகின்ற நேரம், அருமை தோழர்களே, அவர்கள் எங்கள் எதிரிகள் தான். ஆனாலும் அவர்களுடைய முதிர்ந்தவர்களை கழுத்தை வெட்டி விடாதீர்கள், அவர்களுடைய பெண்களுக்கு அநீதி செய்து விடாதீர்கள், அவர்களுடைய மதஸ்தலங்களை உடைத்து விடாதீர்கள், அவர்களுடைய சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். யுத்த நேரமாக இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்து விடுங்கள், அநீதி செஞ்சு விடாதீர்கள். இதுதான் நபியுடைய போதனை சகோதரர்களே. எந்த நேரத்தில்? யுத்த களத்தில் இருக்கும்போது சொன்ன போதனைகள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் அப்பா மாற்று மதத்தில் இருக்கிறார்,
அவர்களை சேர்த்தி அன்பாக பண்பாக நாங்கள் நடக்க முடியுமா? அஸ்மா அவர் எந்த மதமாக இருந்தாலும் பாப்பாவுடைய பாப்பா என்ற சேர்ந்து நடங்கள். அவர்கள் நம்மிடத்தில் வரவில்லை என்பதற்காண்டி ஒதுக்கி விடாதீர்கள் என்று சொல்லி தந்த நபியை பற்றி அவர்களுக்கு எத்தி வைப்பது யார் சகோதரர்களே? நாங்க தான் எத்தி வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இனிமையான பண்பான பணிவான பாசமான ஒரு மார்க்கம் சொன்னார்கள் நபியார்கள். மனிதனுக்கு மாத்திரமல்ல, யா ரசூலல்லாஹ், கோழி வளர்க்கிறோம், புறா வளர்க்கிறோம், மிருகங்களை வளர்க்கிறோம், புல்லு வெட்டி போகின்றோம், தீ போடுகிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், இதுக்கும் நன்மை கிடைக்குமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த உயிருள்ள ஜீவனாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு பணிவிடை செய்தால் அதுக்கு கூலிகள் எழுதப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மிருகம் தானே என்று சொல்லவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக தடுத்த விடயம், பாரம் சுமக்காத அளவுக்கு மிருகங்கள் மீது பாரத்தை சுமத்தாதீர்கள். அது பார்க்க தடுக்கப்பட்ட ஒரு விடயம். தகுதிக்கேற்ற பாரத்தை மிருகமாயிருந்தாலும் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லி தந்த மார்க்கம் சகோதரர்களே. எப்படி ஒரு அழகான மார்க்கம் சொன்னார்கள். அண்டை வீட்டான் யாராக இருந்தாலும் ஆணம் சமைத்தாலும் தண்ணீரை அதிகமாக ஊற்றி உங்கள் வீட்டிலே நடக்கின்ற அந்த ஆட்டு பிரியாணி, கோழி பிரியாணி, அது என்ன ஆணமோ இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தண்ணீரை ஊற்றி அண்டை வீட்டான மனசை குளிர வைங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? அண்டை வீட்டானை துன்புறுத்தி அவனோட மனசு உடைய நடந்து அவனோட கல்பு ஒட்டையிற அளவுக்கு நடந்தால் சொர்க்கம் அடைய முடியாது என்று சொன்னார்கள். அண்டை வீட்டை பற்றி எப்படி பேசினார்கள் சகோதரர்களே. எல்லாரும் சமத்துவம் என்று சொல்லி தந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அரசனாக இருந்தாலும் சஃப்புலே அவர் வந்து இருக்க வேண்டும். இது அரசியல், இது ராயல் ஃபேமிலியில சஃப்பு, இது அரசியல்வாதியில சஃப்பு. அப்படிய நபியார்கள் படித்து தரவில்லை. அல்லாஹ்வுடைய வீட்டிலே அரசனும் ஆண்டியும் ஒன்று சமமாக இருக்க வேண்டும். இது அவர்களுடைய சஃப்பு, இது இவர்களுடைய சஃப்பு என்று பிரித்த சரித்திரமே கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளுடன் அன்பாக நடங்கள், பணிவாக நடங்கள், பாசமாக நடங்கள் என்றுதான் சஹாபாக்களை சிந்தனையெல்லாம் மாற்றினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். நபி அவர்கள் பறவைகளுடன் எப்படி அன்பாக நடந்தார்கள், நபி அவர்கள் ஏழைகளுடன் எப்படி அன்பாக நடந்தார்கள், நபி அவர்கள் எதிரியுடன் கூட எப்படி நடந்தார்கள் என்று பேசிக்கொண்டே போகலாம். ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள், நேரம் இடம் கொடுக்காது. நான் சொல்லுகின்ற விடயம், நாம் முதல் இந்த சம்பவங்களை தெரிய வேண்டும். நமது நபி காட்டின் அந்த போதனைகளை மாற்று மத சகோதரருக்கு எங்களால் முடிந்த நவீன கருவிகள் மூலமாவது நூட்களின் மூலமாவது அவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், பண்பாக எத்தி வைக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல மக்கள் வாழுகின்ற மதத்தவர்கள் ஒரு ஊரிலே ஒரு நாட்டிலே நல்ல மக்கள் இருக்கின்ற அந்த மக்களுக்கு நீங்கள் புண்ணியம் செய்யுங்கள், நான் தடுக்கவில்லை என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு புண்ணியம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட அழகான, இனிமையான, பண்பான, பாசமான, நேசமான
ஒரு மார்க்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு முதல் நீ விளங்கப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், முதல் நேர்வழியை எங்களுக்கு தருவாயாக. நபியில் அந்த பண்பையும் பணிவையும் பாசத்தை முதல் எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணத்தை மாற்று மத சகோதர உள்ளங்களில் உண்டு பண்ண வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரத் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي سهل العباد تارك العباد ويسر وافضل عليه من خزان جوده الذي لا تحصى وجعل هذا اليوم يعود في كل اسبوع ويتقرر ونقهم به من الذنوب وتهكر. اللهم سبحانه وتعالى على نعمه الذي لا تحصى وهو المستحيل يحمد ويشكر. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له خلق فقدر ودبر ويسر. واشهد ان محمد عبده ورسوله صاحب اللواء والكوثر. اللهم صل على محمد وعلى ال محمد ما لاح الهلال وانبر وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد فيا عباد الله اتقوا الله فان ليس زي من ادرك المال والجاه والعزه فانما سعيد من اتقى الله فيما يبدي ويبيد ونجا من نار حرها الشديد وطعام اهلها الزكوم واللباس مع القدران والحديد. فقد قال جل وعلا في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فان الجنه هي المأوى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا منه بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر لي ولكم من كل ذنب فاستغفر إنه غفور. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله الملك المنان وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. وعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين وعضوا عليها بالنواجذ. الله صحابي لا تتخذ من بعد غرضا فمن أحبهم فبحب أحبهم ومن أبغلهم فببغل أبغلهم. خير القرن قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. فيا عباد الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم اغفر للخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وبنت الرسول فاطمة الزهراء رضي الله عنها وعن السبتين الكريمين حسن والحسين وأما النبي سيدنا الحمزة والعباس والبقية على رسول الله صلى الله عليه وسلم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات. مولانا يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تسوي خلقنا بالنار ولا تجعل من حدبها ولهبها فإنها بئس الدعوة وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله رحمكم الله إن الله يأمر
يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا العليم الجليل الجبار يهديكم ولذكر الله تعالى والله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة فإن الصلاة تنهى عن الفحشاء والمنكر.